மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லங்க பேசுவோர் பட்டியலே கொடுத்திருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திமுக போட்டிருக்கேன். அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா நீங்க? என்ன மிஸ்டர் ஆஸ்டின், அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக பட்டியலே நான் போட்டிருக்கேன். அப்புறம் எந்த கட்சி அப்படிலாம் வீணான குழப்பத்தை ஏற்படுத்தணும். உட்காருங்க 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 பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லிட்டேன் உங்களுக்காக நான் சொல்லிட்டேன். உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சொன்னாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகாரிகள் வருவதில்லைன்னு சொன்னாரு. ஒன்னு தெளிவா அந்த மாமன்றத்தில் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் மற்ற தொகுதிகளும் தர வேண்டும் என எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே எங்க போனாலும் இந்த செஷன் முடிஞ்சவன அண்ணன் கூட நான் தனியா வந்து பேசுறேன். அதை எழுத்துப்பூர்வமா வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தேவைப்படுற மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா தொகுதியிலையும் இனி எங்க போனாலும் அந்த அதிகாரிகள் அங்க வர வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை உறுதி செய்வதுதான். ஏன்னா எங்க தொகுதி மட்டும் கிடையாது, அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை கூறி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை கூறுகிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதில் அரசியல்வாதி என்ற மக்கள் பிரதிநிதி என்று நான் மாற்றிக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் கே.என். நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொன்னார்கள், கோவைக்கு 5 ஆண்டு காலம் எதையும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். கோவைக்கு சிறப்பு நிதியாக மட்டும் 500 கோடி முன்னாள் முதலமைச்சர் சிறப்பு நிதியாக, அதாவது ரெகுலராக கொடுக்கிற திட்டங்கள் மட்டுமல்ல, சிறப்பு நிதியாக 500 கோடி கொடுத்து பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு சாலைகள் உருவாக்கப்பட்டு மழைநீர் வடிகாலுக்கு செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, குடிநீர் நீரை பற்றி அவர் சொன்னார். பில்லூர் 3வது திட்டம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 180 எம்எல்டி புதிதாக கோவைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அதுவும் சொன்னார். சென்னையில் சொன்னார், எங்களுடைய கழக ஆட்சியில் அவருடைய ஆட்சியில தான் 890 எம்எல்டி கொடுத்திருக்கிறோம் சொன்னார். நான் அதை தான் சொன்னேன். 890 எம்எல்டியை 1300 எம்எல்டியாக உயர்த்தி தந்தது தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, மழை பொய்த்து போய்விட்டால், குடிநீர் குளங்கள் வறண்டு போய்விட்டால் கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கியது தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். 100 எம்எல்டி கலைஞர் கொண்டு வந்தார். 110 எம்எல்டி தளபதி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் வந்து குடிநீர் கோயம்புத்தூர் ஒரே விளக்கமா நீங்க சொல்லிட்டீங்க. சென்னையை பத்தி சொன்னார். நீங்கள் அளித்த இந்த விளக்கமே போதுமானது. முடிங்க. குடிநீர் திட்டம் கொண்டு வந்து ரிங் மெயினை கொண்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில தான் ரிங் மெயினை கொண்டு வந்து குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தந்தது. எனவே அவர் நாங்கள் 890 சும்மா நாங்கள் 400 1300 எம்எல்டி கொடுத்தது கழக ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியில தான். அவை முன்னவர் அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லணும். உட்காருங்க. சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிற போதுதான் ஒரு மரபாக அவை கடைபிடித்து வருகிறது. அவருடைய பெயரை சொல்லுவது என்பது இதுவரையிலும் யாருடைய பெயரையும் உச்சரிக்க கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டீர் என்று நினைக்கிறேன். மாற்றிக்கொள்ளுங்கள். அவரே சொல்லிட்டார், அம்மையார் என்று சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டார். விட்டுருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் போதான உட்கார் சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. நீ உட்காருங்க. அவர் பேரவைத் தலைவர்களே, தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று தான் கோயம்புத்தூருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதால சொல்வதுண்டு. அந்த மாநகராட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்தந்த ஆட்சிக்கு வருகிற பொழுது அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த வகையில் தான் மாண்புமிகு நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுதுதான் இந்த அவிநாசி பாலம் என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு டெண்டர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் விடப்பட்டதோடு மட்டுமல்ல, ஏறத்தாழ 10% பணிகளும் அவருடைய ஆட்சியில் தொடக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் தான் தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே சட்டமன்றத்திலே அவர் நெடுஞ்சாலைத்துறையில் அவர் பேசுகிற பொழுது நான் ஒரு விளக்கமே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் தான் தொடக்கி வச்சிங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு ஆட்சியில் தான் டெண்டர் வரப்பட்டது, அதுலேயும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் 10% வேலைகள் தான் பணி ஆற்றியிருக்கிறீங்க. இப்போது நாங்கள் 2021-22 நிதியாண்டில் அதற்காக ஏறத்தாழ 90% பணம் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் பணம் ஒதுக்கித்தான்
அந்த பணி 10.5 கிலோமீட்டர் அந்த பாலம் அது கட்டப்பட்டது என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு அது குறிப்பில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தென்னகத்தோட விஞ்ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை ஏற்று அப்பொழுது திராவிட மாடல் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜிடி நாயுடு என்கிற பெயரில் அந்த பாலம் பெயர் வைக்கப்பட்டு அவர் திருக்கரத்தால் சேர்க்கப்பட்டது. அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது வேலுமணி பேசுகிற பீன் டீம்னா என்ன. அவைக்குள் நீக்குகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அவனாசியில் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில் நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடியப்பட்டது. எஞ்சிய பணிகள் தான் அவர்கள் தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்தாட்சி வந்ததா தொடர்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது. அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு வழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில், பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில் தான். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்கண்ணே. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பாருங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலவர் முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிறார். அதான் எங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரு. 55% பணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கொரோனா வந்த காலத்துல அந்த பால பணி நின்றுச்சு, முழுமையா முடிச்சிருப்போம். ஆனா முழுமையா நிதி ஒதுக்கி எல்லா பண்ணது அதிமுக அரசு. 55% 10% சொல்றாரு. அதுல 50% கொரோனா வந்த காலத்துல முடிஞ்சு, மீதி அவங்க முடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆஸ்டின் பேசும்போது சொன்னாரு எந்த கட்சி இல்ல, நீங்க எந்த கட்சியில இருந்து ஓடுனீங்க எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க எந்த அதிமுக ஓடினாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்ல, ஒன்னே பொதுப்பணித்துறை அமைச்சர் நீ பேசுங்க. போதும், நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க, போதும். இல்ல விளக்கம் சொல்லிட்டீங்க போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் விவசாயிகளுக்காகவும் நம்மளுடைய பெண்களுக்காகவும் கொண்டு வந்த முக்கியமான 3 அறிவிப்பு தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய அறிவிப்பு. அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சகோதரர் பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறையுடைய 2 சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பள்ளி கல்வித்துறையில் ஒரு முக்கிய பிரச்சனை, பொதுப்பணித்துறையும் பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து நேற்று கூட ரொம்ப நேரம் அமைச்சர் கூட பேசிட்டு இருந்தேன். அது முதலமைச்சரோட கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கோம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கவனத்தை ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த கவனத்தை கொண்டு வரோம். பொதுப்பணித்துறையில பொதுவா பல்வேறு லீக்கேஜ்கள் இருந்தாலும், நெடுஞ்சாலைத்துறையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறையில ஃபினான்ஸ் செக்ரட்டரி லெவலில் பேசிட்டு இருக்கும்போது அதிகமான லீக்கேஜ் வருது. இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது புதிய பள்ளிகள் கட்டணும், புதிய கல்லூரிகள் கட்டணும்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாம் இங்க பேசிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் கட்டிய பள்ளிகளா இருக்கட்டும், இதுவரைக்கும் கட்டிய கல்லூரிகளா இருக்கட்டும், அதுவும் முக்கியமாக அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகள்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்றளவுக்கு இருக்கு. இது கடந்த ஆட்சி, போன ஆட்சி, 50 வருட ஆட்சி நான் இப்ப பேச வரல. இப்ப நாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை, முக்கியமா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் சரி செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, பொதுப்பணித்துறை கடந்த 30 நாட்களாக ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாவை எடுத்துட்டு இருக்கோம், தகவல்களை எடுத்துட்டு இருக்கோம். இதற்கு முன்பு அது இல்லை. அதை ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது பொதுப்பணித்துறையின் கீழ், அதாவது ஒரு பள்ளி சரியில்லை, ஒரு கட்டிடம் சரியில்லை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் தமிழகம் முழுவதும் வந்துட்டு இருக்கு. அதுல உடனடியாக கல்வித்துறை அமைச்சர்கிட்ட அது கவனம் போகும். ஆனால் ஒவ்வொரு பள்ளியோடைய பில்டிங்கோடைய பொறுப்பு, மெயின்டெனன்ஸோட பொறுப்புங்கிறது பொதுப்பணித்துறை பிடபிள்யூ கண்ட்ரோல்ல வருதுங்கிறத இந்த அவையில நான் பொதுமக்களுக்கு நான் பதிவு பண்றேன். அதுல கிட்டத்தட்ட 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் நம்ம கிட்ட பொதுப்பணித்துறை கிட்ட கொடுத்திருக்காங்க. 177 கலைக்கல்லூரிகள், ஆர்ட்ஸ் காலேஜ், 11 பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜஸ், 55 தொழில்நுட்ப கல்லூரிகள்,
98 தொழில் பயிற்சி நிறுவனங்கள், மொத்தம் 6620 கல்வி நிறுவனங்கள். இது மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் பினான்ஸ் மினிஸ்டர்கிட்டையும் பினான்ஸ் செக்ரட்டரியும் மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் கொண்டு வந்தோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோடைய மெயின்டெனன்ஸ், அதாவது பில்டிங் வந்து சரியில்லை. இது என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் பொழுது 10th இருந்து 11th திருச்சியில BHL உடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு இருந்தேன். 11th ஸ்டாண்டர்ட்ல மழை பெய்யும் போது அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிகிற வரைக்குமே அந்த பில்டிங் கட்டப்படலை. ஸோ 11th இருந்து 12th ஆஃப் வேலி வரைக்குமே நான் வந்து மரத்தடி கீழே தான் நானே வந்து படித்தேன். ஸோ 11th and 12th அரசு கல்வியில் நான் படிச்சிருக்கும் பொழுது மழை வரும்போது கிளாஸஸ் எனக்கு வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து திருச்சி BHL ஸ்கூல்ல நான் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 18ல இருந்து 20 மாசம் மரத்தடி ஸ்கூல்லையே நான் படிச்சு வளர்ந்துருக்கேன். அது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவம் இன்னைக்கும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து டாய்லெட் வசதி கிடையாது. நான் படிச்சிருக்கும் பொழுது வெளியில தான் வந்து அப்ப வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சர்வே எடுத்துட்டு இருக்கோம். சர்வே ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 40% தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சர்வே ரிப்போர்ட்ஸ் இல்ல. ஒருங்கிணைந்து பள்ளி கல்வித்துறையிலும் சரி பொதுப்பணியில் துறையும் சரி ஒரு சர்வே ரிப்போர்ட் இல்ல. எங்களுடைய CE கிட்ட நாங்க வந்து ஒர்க்கை கொடுத்திருக்கோம். இங்கதான் மேலதான் செகண்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் கூட ஆகும். ஸ்பீடா எடுத்துட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து பெண்கள் படிக்கக்கூடிய நிறைய பள்ளிகளில் டாய்லெட்டே கிடையாது. வாட்டர் டேங்க் சரியா மெயின்டைன் பண்ணப்படல. மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு புக் அளவுல இருக்கே தவிர, ஆனா நிறைய பள்ளிகளில் கிட்டத்தட்ட நிறைய பள்ளிகளில் அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் கூட வந்து ஒரு இடத்துக்கு அந்த சமூக கூடத்துக்கு போகும்போது நம்மளுடைய துறை அமைச்சரோட போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா மாணவரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனடியாக அடுத்த நாள் நடவடிக்கை எடுத்தாரு. இது தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் பாத்தீங்கன்னா அரசு இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை வந்து இருக்கு. அதுக்கான பட்ஜெட் இப்ப அலாட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா எல்லா சர்வேவும் எடுத்து முடிச்ச பிறகு அந்த பட்ஜெட்டை வந்து கரெக்டா வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிறதா நம்மளுடைய குறிக்கோள். அதுல சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க உங்ககிட்ட நாங்க வந்து அந்த கணக்கெடுப்பு எடுத்து உங்ககிட்ட நாங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஒத்துருக்காரு, உங்ககிட்ட கணக்கெடுப்பு கொடுத்துருவோம். எத்தனை உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, எத்தனை காலேஜஸ் இருக்கு, எத்தனை பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கு, நீங்க எங்களுடைய அரசு உயர் அதிகாரிகள் CE அவர்களோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ போய் என்னதான் டேட்டா கொடுத்தாலும் எந்த இடத்துலயும் மெயின்டெனன்ஸ்ல ஊழலே இருக்கக்கூடாது மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்காரு. சோ அப்ப உங்களுடைய நீங்க போய் சூப்பர்வைசிங் பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துல இந்த தொகுதியில இந்த ஸ்கூல்ல, அதாவது பில்டிங் வந்து 3ஆ பிரிக்கிறோம். இப்ப ஒன்னு ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ரெட் கேட்டகரி, அதாவது இந்த கட்டடத்தை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் வந்து உடனே செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா மழை காலம் வரப்போகுது. அப்ப நீங்களும் போய் ஆய்வு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த பில்டிங்ல ஸ்டெபிலிட்டி, இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இம்மீடியட்டா அந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்டிக்கர் ஒட்டி சீல் வச்சிருவோம். பள்ளிக்கல்வித்துறைக்கும் நம்ம உடனே சொல்லிடுவோம், அந்த இடத்துல எந்த மாணவ மாணவிகள் உட்கார வைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது வந்து எல்லோ ஸ்டிக்கர், இந்த இடத்த வந்து ஸ்டெபிலிட்டி வந்து உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். சோ ரெட் ஸ்டிக்கர்ல வந்து நம்மளுடைய PWD ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு சீல் வச்சிருவோம். இது வரைக்கும் PWD டிபார்ட்மெண்ட் அது பண்ணதில்லை. அடுத்தது எல்லோ ஸ்டிக்கர், அடுத்தது கிரீன் ஸ்டிக்கர்னா இந்த பில்டிங் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை, இங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டிக்கரை கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்ககிட்டயும் நாங்க வந்து அந்த டேட்டாவை கொடுத்துருவோம், பள்ளி கல்வித்துறையிலும் கொடுத்துருவோம். இதற்கு முன்னாடி வந்து இந்த அணுகுமுறை கிடையாது. இதற்கான பட்ஜெட் வந்து உண்மையா என்ன தேவையோ அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணப்படும். புது ஸ்கூல்ஸ் புது காலேஜஸ் கட்டுறதோட கிட்டத்தட்ட 6620 கல்வி நிறுவனங்கள் நம்ம கிட்ட நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதை பள்ளிக்கல்வித்துறையிடம் அமைச்சர்கிட்டையும் உயர்கல்விக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இதை அடுத்த ஒரு வருஷம் போக்கஸ் பண்றதா நம்மளோட குறிக்கோள். எப்படி தனியார் நிறுவனங்கள், தனியார் பள்ளிகள், தனியார் காலேஜஸ் இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலா நம்மளுடைய குழந்தைகள் படிக்க வைக்கணுங்கிறதா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள். இதை உங்ககிட்ட இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒரு குழு இருக்கும், நீங்க கொண்டு வந்து உடனடியாக இந்த ஸ்கூல்ல பிரச்சனை இருக்குன்னா அதையும் நாங்க வாங்கி உடனடியாக சரி செய்யறதுக்கு எல்லா விதமான முன்முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது ஒவ்வொரு ஆட்சியின் போதும் ஒவ்வொரு காலகட்டத்தின் போது கட்டிக்கிட்டே வந்தாலும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரையாரிட்டி என்னன்னு பார்க்கணும். யாருடைய வகுப்பறை அது?
பெற்றோர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, இந்த துறைக்கா? அது அந்த மாணவ மணிகளினுடைய வருங்காலத்திற்கான வகுப்பறை. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் முதலில் கையெழுத்து போட்டது, நான் போட்ட முதல் கோப்பு, முதல் கையெழுத்தே பூட்டப்படக்கூடிய கதவுகளுடன் கூடிய மாணவிகளுக்கான கழிப்பறைக்கு தான் நான் முதலில் கையெழுத்து போட்டேன். அது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தேவை. நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நிறைய உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சீங்க. ஒரு வகுப்பறையே இல்லாத கழிப்பறை இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு கூட ஒரு யூஸ் இருக்குங்க. அதை நீங்க பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ண முடியும். ஆனா சரியான ஒரு கழிப்பறையே இல்லாத வகுப்பறையில எந்த பயனும் இல்லை. பல மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் எங்களுடைய மாணவிகள் அவர்களுடைய இயற்கை உபாதையை அடக்கி கொண்டு, இதே மூலமா அவர்களுடைய போக்கஸ் மிஸ் ஆகும், ஹெல்த் என்ன ஆகும், மாதவிடாய் நேரத்தை நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த சில தினங்களாக நானும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவும் தீவிரமாக இதை குறித்து ஆலோசனை செய்தோம். அதே சமயம் ஒரு ஒப்பாய்வு நாங்க மேற்கொண்டோம். 2022, 2025 அந்த ஆண்டு கணக்குள்ளார பாத்தீங்கன்னா வகுப்பறைகள், இந்த உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வகுப்பறைகள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் நாம துரிதமா வேகமா பண்ணோம். நடப்பு ஆண்டுல பாத்தீங்கன்னா 1031 வகுப்பறைக்கான அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். லேப்ஸ் 228 லேப்ஸ் நாங்க வேகமா புதுப்பிச்சுட்டு வரோம். அறிவியல் ஆய்வகத்திற்கான உபகரணங்கள் 228, கழிப்பறை 216+28, திறன் பலகை 7840, இருக்கை மற்றும் பேஜை 10310. மிக முக்கியமா கண்காணிப்பு கேமரா. எந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த இடத்துல குற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால பள்ளிகளில் 24578 கண்காணிப்பு கேமராக்களுக்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இதற்கான அந்த பணிகளுக்கான மொத்த செலவினம் 727.58 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா, உங்க மூலமா, என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க. இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் இருங்க, அவங்க கேட்கிட்டு இருக்கு. என்ன கிளாரிபிகேஷன்? என்ன மாண்பு உறுப்பினர் கிளாரிபிகேஷனா? மாண்பு MRK பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே மாண்புமிகு பொதுப்பணித்துறை, பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் 2 பேரும் இப்போதான் புதுசாக கண்டுபிடிச்சுமே சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது 5000 வகுப்பறைகள் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டது இப்போ சொல்கிறார். மீதி நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் இங்கே பள்ளிக்கூடங்கள் 6000 கட்டிடங்களை, வகுப்பறைகளை இடித்து மறுசீரமைப்பு செய்வதற்கு உத்தரவிட்டு இங்கே எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். அதேபோல் கழிப்பிடமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவகப்படுத்தி 2 அமைச்சர்களும் பேசுகின்றார்கள். எல்லா பள்ளிகளிலும் அதுபோல கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக கடந்த ரிப்பேர் செய்ய இல்லவே கட்டவே இல்லைங்கிற மாதிரி ஒரு மாறிய ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஆக நீங்க இல்லாத இடத்துல நீங்க கட்டுங்க. சுத்தமாக பேசுவதை கடந்த ஆட்சியில் கழிப்பறையே இல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உருவகத்தை உருவாக்குகிறார்கள். அது தவறு. பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசும்போதே சொன்னேன், நான் எந்த கட்சியை பத்தி பேசல, எந்த ஆட்சி பத்தி பேசலன்னு. ஆனால் இந்த ஆட்சி எது உண்மையோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எது கிரவுண்ட் ரிப்போர்ட்டோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ. நம்ம எல்லாம் பேசுறோம், ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனா நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே அரசு பள்ளியில சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையா இருக்கவங்க அரசு பள்ளியில சேர்க்கணும். ஆனா அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில் அது கருணை அடிப்படையில், உரிமை அடிப்படையில் மாத்தணும். ஒரு அரசு கல்வி ஒரு ஈக்குவலா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்ல, என்னுடைய மகனே என்னுடைய ஸ்கூல்ல போகும்போது ஒரு நல்ல டாய்லெட் இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, விளையாடக்கூடிய நல்ல வசதி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மித்த குழந்தைகளுக்கு இது மாதிரி எப்ப கிடைக்கணும்? ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன். நான், நீங்க எங்க படிச்சீங்க? நான் அங்கதான் படிச்சு வந்தேன். அல்ல, அந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. சோ இங்க குறைகள் இல்ல. இங்க என்ன பிரச்சனைனா, திருப்பியும் சொல்றோம், திருப்பியும் நாங்க பதிவு பண்றோம், அரசு கல்லூரிகளுடைய கட்டடங்கள், அரசு
கல்லூரிய கட்டணங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்றதை நான் பதிவு